எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி நம்மளோட ஈவென்ட் லிஸ்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், எப்படி நம்மளோட ஈவென்ட் லிஸ்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறது சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டாக? எப்பயுமே ஆஸ் அ குட் ப்ராக்டிஸாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிச்ச வரைக்கும் அதோட பர்பஸை அதை ஃபில்ஃபில் பண்ணி வச்சுக்கோங்களேன். அதோட தேவையில்லாதெல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகேவா? அதான் குட் ப்ராக்டிஸ். அண்ட் அதுக்காக தான் நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக நம்மள கோடிங்கில் போயிட்டு அண்ட் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமா, எஸ் இதெல்லாம் நம்ம வந்து போன வீடியோவில் பண்ணது நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நமக்கு தேவையானது வந்து இது மட்டும். ஓகேவா? சூப்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போன வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. மேபி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இருக்கும். ஓகேங்களா? டைப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன டைப்பு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களா, டபுள் கிளிக் பண்ணுறீங்களா, இல்லை என்ன ஈவெண்ட் நடக்குது, அதுக்கான டைப் வந்து இங்கே தெரியும். அண்ட் அதோட கரண்ட் டார்கெட் என்னவோ அது வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து அலர்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்களே. ஓகே, ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஈவெண்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இந்த கான்டெக்ட் மெனு நமக்கு தேவை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இதுதான் ஆடிங் அண்ட் ஈவெண்ட் லிசனர். ஓகேவா? ஸோ ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணோன்னா அதுதான் சின்டாக்ஸ். அந்த எலமெண்ட்டோ இல்லை அந்த டாக்குமெண்ட்டோ இல்லை அந்த விண்டோவோ டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர்ஸ் அண்ட் என்ன டைப்பு, அப்புறமா அதோட கால்பேக். ஓகேவா? அது ரிமூவ் பண்ண நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆட் லிசனர்ஸ் மாதிரி தான் இருக்கும் இதுலேயுமே அந்த எலமெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலமெண்ட் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி கிரெடிட் பிடிஎன்இஎல் டாட் ஆடுக்கு பதிலாக ரிமூவ். இங்கே பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஈவெண்ட் லிசனர் இருக்கா. ஸோ ஈவெண்ட் லிசனர் அண்ட் ஆக்சுவலி என்ன பண்ணுது பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஆட் ஈவெண்ட் லிசனர். ஓகே, ஸோ ஈவெண்ட் லிசனர் அண்ட் அதே மாதிரி நீங்கள் என்ன சேம் டைப் தாங்க. இங்கே நீங்கள் என்ன பேராமீட்டர்ஸ் தரீங்களோ அதே பேராமீட்டர்ஸ் தான் இங்கேயும் தரலாம் நீங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நான் அதே மாதிரி கிளிக், அதாவது நான் என்ன ஈவெண்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இந்த கிளிக் ஈவெண்ட். ஓகே, அதனால் நான் வச்சுக்கோங்க. நீங்கள் தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலமெண்ட்டோட டேரெக்டாக எலமெண்ட் கால் பண்ணி ரிமூவ் ஈவெண்ட் லிஸ்ட் போட்டால் வந்து ரிமூவ் ஆகாது. ஏன் அப்படின்னா, இந்த எலமெண்ட் வந்து இட் கேன் ஹேவ் நிறைய ஈவெண்ட் இருக்கலாம். கரெக்டாக? ஸோ அந்த பர்பஸ்க்காக அவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சேம் நீங்கள் என்ன பாஸ் பண்ணுறீங்களோ வந்து ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெஃபரன்ஸை நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிளிக் ஈவெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த கிளிக் ஈவெண்ட்டை ரிமூவ் பண்ண வச்சுக்கோங்களேன். சேம் அதில் உள்ள அதே பேராமீட்டர்ஸ் வந்து இதை ஸ்பெசிஃபை பண்ணணும். லைக் கிளிக் ஈவெண்ட்டு அண்ட் கால்பேக் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹேண்டில் கிரியேட் மெசேஜ். கரெக்டாக அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ பேசிக் நம்ம என்ன பண்ணுறோம், இது ஆட் பண்ணுறோம், இப்போ வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு அண்ட் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு அலர்ட்மெண்ட் ஷோ ஆகல எனக்கு. அண்ட் நான் செக் பண்ணி பார்த்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு சம்வா டிலே வைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அலர்ட் பதிலாக நான் வந்து கன்சிடர் பண்ணிப்போமா. ஸோ லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஈவெண்ட் ஹேப்பன்ட் அப்படின்னு வச்சுப்போமா, ஒரு கன்சோல் லாகு தெரியுதுக்காக. அண்ட் அலர்ட் இதுக்கு தேவையில்லை எனக்கு. ஏன்னா அலர்ட் வந்து சம் டைம் ஆஃப் வந்து பிளாக் பண்ணும், யூஐ வந்து பிளாக் பண்ணும். கரெக்டுங்களா? அந்த பர்பஸ்க்காக நான் வந்து அலர்ட் நான் யூஸ் பண்ணல. அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது நான் வந்து ஒரு செட் டைம் அவுட் வைக்கிறேன். ஸோ இந்த ஸ்னிப்பெட் வந்து வீஸ்கூல் ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும் செட் டைம் அவுட். அண்ட் இது வந்து எவ்வளோ டைம் அவுட், மேபி 5 செகண்ட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5000 மில்லி செகண்ட். அண்ட் அது எந்த கோடு எக்ஸிட் ஆகணும், அது முடிஞ்ச உடனே இந்த கோட். ஓகேவா? ஸோ பேசிக் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட், அதாவது இந்த ஜாஸ்க்கு லோட் பண்ணும் போது ஒரு ஈவெண்ட் வந்து லிசன் பண்ணும். ஓகேங்களா? கிளிக் ஈவெண்ட். ஓகே, அண்ட் 5 செகண்ட் கழிச்சு அது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஈவெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணும். ஓகேவா? அதான் பேசிக்கலி அதான் பண்ணுது. சேவ் பண்ணிப்போம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிப்போம், இன்ஸ்பெக்ட் போய்ப்போம் அண்ட் கன்சோல் போனீங்க அப்படின்னா ஒரு வாரம் திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணிப்போம். பிகாஸ் திருப்பி வந்து இந்த 5 செகண்ட் முடிஞ்சிருக்கும். இப்போதைக்கு நான் திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ கிளிக் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 நீங்கள் பார்த்தீங்கன்னா வரல, அதுக்கு மேலே வரல. ஏன் வரல அப்படின்னா, 5 செகண்டுக்கு மேலே அந்த கிளிக் ஈவெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கிச்சு. ஓகேவா? அதனால் வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணவே முடியாது உங்களால். ஓகேவா? ஸோ ஒரு ஈவெண்ட்டை ஒரு மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான வழி இதுதான். ஓகே, அண்ட் ஆல்சோ நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் எப்படி ஆட் பண்ணுறீங்களோ சேம் அதே சின்டாக்ஸ் மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு, ஓகே, ஸோ இந்த வாட்டி வந்து ரிமூவ் லிஸ்னில் வந்து நான் இதை டேரெக்டாக இந்த ஹேண்டில் கிரியேட் மெசேஜை ரெஃபர் பண்ணாமல் நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி ஃபங்க்ஷன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஈவெண்ட் ரூம்னு வச்சுப்போமா, கமெண்ட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ கிளிக் பண்ணுறேன், வருது 4 5 6 அன்றைக்கி பார்த்தா வந்துட்டே இருக்குது. ஓகேவா? ஏன் வந்துட்டே இருக்குது அப்படின்னா, நல்லா பாருங்கள், இது வந்து இந்த ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் வந்து எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்னா, அதோட ரெஃபரன்ஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் வேறு, இந்த ஃபங்க்ஷன் வேறு, ஆர்எஃப் ஃபங்க்ஷன் வேறு. ஓகேவா? ஸோ எப்பயுமே
நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் இதே கமாண்டை வந்து நீங்கள் இதை போட்டிங்க வச்சுக்கோங்களேன், ஒர்க்காக தான் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது. ஸோ அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி ஈவெண்ட் ஹேப்பனிங் வந்து இங்கே போட்டுப்போம், ஈவெண்ட் ஹேப்பனிங் அண்ட் சேவ் அண்ட் செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ 1 2 3 4 5 6 7 அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா இது வந்து ஆரோ ஃபங்க்ஷன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து அனானமஸ் மாதிரி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா. ஸோ எப்பயுமே நீங்கள் இது மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான பெஸ்ட் அப்ரோச் இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு கால்பேக் வந்து ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா. அதுதான் நான் வந்து எப்பவுமே ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் அதுதான். ஸோ நம்ம அதை அன்டூ பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம இங்கேயும் அன்டூ பண்ணிவிட்டு இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ சில டைமில் வந்து நீங்கள் ரிமூவ் ஈவெண்ட் லிஸ்னர் வந்து ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னா இதனால தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஓகேவா. ரைட்டுங்க. ஸோ இப்போ வந்து சர்டன் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஓகே. பட் சர்டன் கண்டிஷன் வந்து எனக்கு ஒரே கிளிக் மட்டும் தான் பர்ஃபார்ம் ஆகணும், வேறு மற்றபடி எனக்கு வேறு கிளிக் வந்து பர்ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு வழி இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செட் டைம் அவுட் பதிலாக உங்கள் கால்பேக் ஃபங்க்ஷன்லேயே நீங்கள் வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த கோடை. ஓகே. ஸோ நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன் அதை இல்லை ரிமூவிங் மட்டும் கமெண்ட் மட்டும் இங்கே போட்டுக்கலாம். ஓகே. அண்ட் இது வந்து தேவையில்லை, ரிமூவ் பண்ணிப்போம். ஸோ சேவ் ஃபார்மேட் ஆயிடுச்சா. சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேசிக்கலி ஒரு ஈவெண்ட், அதாவது ஆட் ஈவெண்ட் பண்ணுறேன். அது வந்து கிளிக் ஈவெண்ட்டு. இந்த கிளிக் ஈவெண்ட் நடக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிட் ஆகணும். ஓகே, அதுதான் ஃபங்க்ஷன். ஓகேவா. இந்த ஃபங்க்ஷனில் வந்து இருக்கிற கமாண்ட்லாம் ரன் பண்ணிட்ட உடனே நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு வேல்யூ இல்லை. இப்போ நான் கிளிக் பண்ண வச்சுக்கோ, நான் கிளிக் பண்ணிட்டே இருக்க மாட்டேன் கரெக்டாக ஒரு பட்டனை. ஸோ ஒரு வாட்டி தான் கிளிக் பண்ணுவேன். ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு இந்த கிளிக் ஈவெண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேவா. ஸோ இதுதான் என்னோடய லாஜிக். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக்கலி இந்த கமெண்ட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் கேட்கலாம் எப்படி அன்பு நீங்கள் வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க, கால்பேக் ஃபங்க்ஷனில் வந்து திருப்பியும் சேம் ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களே எப்படின்னு கேட்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரிகர்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து JavaScript உள்ள ஒரு கான்செப்ட். இது பற்றி வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் போடுறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து JavaScriptல வந்து இது மாதிரி ஃபங்க்ஷனுக்குள்ளே வேறு ஃபங்க்ஷனை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுதான் நம்ம இதுலேயும் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ நான் செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து லாஜிக்கில் வச்சிங்களேன் ஒரே வாட்டி தான் கிளிக் ஒர்க் ஆகணும். ஓகேவா. ஸோ கிளிக் பண்ணுறேன், ஒர்க் ஆகுது. திரும்ப கிளிக் பண்ண அப்படின்னா ஒர்க் ஆகலை. ஓகேவா. ஸோ இது மாதிரி ஒரு சர்டன் நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏபிஐ வச்சுருக்கீங்க, ஒரு டேட்டா வந்து நீங்கள் நெட்டில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளிக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. அந்த சமயத்தில் நீங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு கிளிக் மட்டும் நீங்கள் உங்களுக்கு அலோவ் பண்ணிவிட்டு மீதெல்லாம் வந்து நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம் ப்ராப்ளமேட்டிக்கலாம். ஓகேவா. இது மாதிரி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ரைட்டுங்க. ஸோ இது ஒரு திங்கு. அண்ட் ஆல்சோ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வாட்டியும் நீங்கள் வந்து ரிமூவ் ஈவெண்ட் லிஸ்னர் இது மாதிரி நீங்கள் நம்ம கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாட்டி தான் பர்ஃபார்ம் பண்ணும்போது வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஆட் ஈவெண்ட் லிஸ்னர்லேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதோட பேராமீட்டர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து என்னது என்ன ஈவெண்ட் கரெக்டாக, இது வந்து அதோட கால்பேக். தேர்ட் என்ன சொன்னேன் உங்ககிட்ட இங்கே பாருங்களேன். தேர்ட் வந்து ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் கேன் பி லைக் பூலியனாக இருக்கலாம், இல்லை வந்து அந்த ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் ஆப்ஷன்ஸாக இருக்கலாம், அதில் இது வேணா இருக்கலாம். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஓப்பன் இல்லை ஒன்ஸ் இங்கே பார்த்தீங்களா ஒன்ஸ்ன்னு காமிக்கும் போது வந்து டிஸ்பிளே ஆகுது. என்னென்னு பார்ப்போமா. ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் அண்ட் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் ஆப்ஷன்ஸில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. ஓகேவா. அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரூன்னு வைக்கிறேன். இப்போ டிஃபால்ட்டாக ஃபால்ஸ்ன்னு இருக்கும். நான் சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு செக் பண்ணி பார்க்கறதுக்காக. சேவ் பண்ணிவிட்டு அண்ட் நான் கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன் வருது, திரும்ப கிளிக் பண்ணால் வரல. ஸோ பேசிக்கலி இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஈவெண்ட் லிஸ்னர் வந்து ஒன் டைம் தான். ஸோ ஒன்ஸ் மட்டும் தான் வந்து நான் வந்து ஆப்ஷன் போட்டிருக்கேன். ஸோ ஒன் டைம் ரன் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆக்ஷன் இந்த கால்பேக் வந்து ரன் ஆகாது உங்களுக்கு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த பண்ணுற பிஹேவியர். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்டக் ஆகக்கூடாது. அந்த பர்பஸ்க்காக நான் வந்து எல்லா கான்செப்ட்டுமே உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா. ஸோ முடிஞ்சோக்கு நீங்கள் வந்து ஒரு சிங்கிளாக ஐ மீன் ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒரு ஆக்ஷனாக பர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இது மாதிரி ஒன்ஸ் டூன்னு வச்சுக்கலாம். இல்லை நிறைய விஷயங்கள் பண்ண போகிறேன் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் வந்து ரிமூவ் ஈவெண்ட் லிஸ்னரும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ ஒரு ஈவெண்ட் லிஸ்னருக்கு வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான வே இது தான். ஓகேவா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஈவெண்ட் கேப்சரிங் அண்ட் ஈவெண்ட் பப்ளிங் பற்றி பார்க்கலாம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.